மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 17. முதல்ல நேற்று அச்சுக்கிட்ட பேசும்போது சாரி கேட்க வர்றதா தான் சொன்னேன். ஆனால் அப்புறம்தான் யோசிச்சு பார்த்தேன். நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நீங்கள் என்ன அடிச்சிங்க, பதிலுக்கு நான் உங்களை திருப்பி அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு. அப்புறம் நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போது வேற விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் என்பதை போல் அவன் பார்த்தான். அன்னைக்கு பார்த்த உடனே நீங்கள் என்ன அடிச்சிட்டீங்க. நானும் நேற்று நீங்கள் வந்த உடனே அடிச்சிட்டேன். அதனால் 2 டைமும் உங்கள் முகத்தை சரியாக பார்க்கல. அதான் உங்களை வீட்டில் வச்சு பார்த்து கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு போகலாம்னு வந்தேன். அவள் கோரியதை கேட்டு திகைத்தான் கோபி. அவளோ நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து அவனை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பேசியதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் கோபி. அவளே தொடர்ந்தாள். ஆனால் இங்கே வந்து பார்த்தாதானே தெரியுது. நான் உங்களை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஹலோ, அப்படியெல்லாம் இல்லை. அப்போது இவ்வளோ நேரம் என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? தலை சாய்த்து புருவத்தை ஏற்றி இறக்கி அவள் கேட்க மறுபடியும் அந்த செயலில் தன் சுயம் இழந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கோபி. அவன் செய்கையில் அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. இருந்தும் அதனை தனக்குள்ளேயே கட்டுப்படுத்தி கொண்டவள் அவன் முன் கையாட்டி சொடக்கிட்டாள். மறுபடியும் இப்போ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? அதுவா, இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒரு பொண்ணால் எப்படி இப்படி பேச முடியுதுன்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரியா? ஓ என்று தலையசைத்து அவள் இழுத்த இழுப்பிலேயே அவள் அதனை நம்பவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். சட்டென்று எழுந்து உள்ளே சொல்ல முனைந்தான். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா என்றாள். அவன் புரியாமல் அவளை பார்க்க, எனக்கு காஃபி போடுறதுக்கு தானே எழுந்து போறீங்க என்றாள். அதை கேட்டு திகைத்தவன், என்ன மாதிரியான பெண் இவள் என்ற யோசனையோடு அவள் முகத்தை பார்த்தான். பரவாயில்ல, பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு காஃபி கொடுக்குற மாதிரி நான் மாப்பிள்ளை பார்க்க வந்ததுக்கு நீங்கள் காஃபி கொடுக்குறீங்க. சூப்பர். இதில் கூட எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வரீங்களா? உங்களை பார்க்க வர்ற அவசரத்தில் காலையில் எழுந்து ஹாஸ்டலில் எதுவுமே குடிக்காம நேராக கிளம்பி இங்கே வந்துட்டேன். கொஞ்சம் பசிக்குது என்று சொல்லிவிட்டு தன் ஃபோனை எடுத்து ஏதோ பார்க்க ஆரம்பித்தாள். இவள் உண்மையிலேயே தெளிவாகத்தான் இருக்கிறாரா அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து வந்திருக்கிறாளா என்று மனதிற்குள் அவளை திட்டினான் கோபி. ஆனாலும் அவன் கால்கள் அவனையும் மீறி அவள் கேட்ட காஃபியை போட சமையலறைக்குள் சென்றது. சி, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான்? இவளுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இங்கே வந்து இருக்கா? இவகிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறது? இவளை எப்படி டீல் பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. இந்நேரம் பார்த்து இந்த அச்சு பையன் எங்கே போனான் என்று தனக்குள்ளேயே குழம்பிக்கொண்டு விழிகளை சுழற்றி ஆராய குளியல் அறையில் சத்தம் கேட்டது. குளிச்சுக்கிட்டு இருக்கானா? வரட்டும். அவன் இவளை எதுக்கு முதல்ல வீட்டுக்கு வர சொன்னான்? சரியான தலைவலி. அவன் வாயும் மனதும் புலம்பிக் கொண்டே இருக்க கைகளோ அளவான சர்க்கரையோடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டிகாஷன் சேர்த்து சூடான பால் கலந்து கமகமவென்று மனமான ஒரு காஃபியை தயார் செய்திருந்தது. அடே கோபி, எல்லாம் உன் நேரண்டா என்று சொல்லி கொண்டவன் காஃபியை நன்கு நுரை வருமாறு ஆற்றி எடுத்து சென்று அவள் முன் இருந்த டீப்பாயின் மேல் வைத்தான். வாவ், வாட்டர் ஸ்மெல் சூப்பராக இருக்கு என்று அதனை எடுத்து தன் மூக்கின் அருகே வைத்து வாசம் பிடித்தாள் ரிதன்யா. பின் மெதுவாக கண்கள் மூடி ஆழ்ந்து ரசித்து குடித்தாள். அவள் குடித்த தோரணையையும் அவளுடைய முகபாவத்தையும் தன்னையும் மீறி ரசித்து கொண்டிருந்தான் கோபி. குடித்து முடித்து டம்ளரை கீழே வைத்தவள் அவனை பார்த்தாள். என்னை பற்றி எல்லாத்தையும் அச்சு உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. ஏன், காஃபி கூட போட தெரியாது. அதனால் என்ன? உங்களுக்கு தான் சமைக்க தெரியுமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே சமைச்சிடுங்க. அவள் பேசிக்கொண்டே போக, நிறுத்துமா என்றான் கோபி கோபமாக. அவள் பேசுவதை நிறுத்தி சில நொடிகள் அவனை உற்று பார்த்தாள். பின் கேட்டாள், கோபமாக இருக்கீங்களா? சரி சரி, கோபப்படாதீங்க, நான் நிறுத்திட்டேன். நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதானே? நீ என்ன லூசா என்றான் எரிச்சலாக. இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். தலையில் அடித்து கொண்டான் கோபி. என்ன ஆச்சு? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொன்னேன் என்றவாறே எழுந்து கொண்டாள். நான் வாழப்போகிற வீட்டை சுற்றி பார்க்கலாமா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தவள் அவன் பதிலை எதிர்பார்க்காமல் சுற்றி தன் பார்வையை சுழல விட்டாள். சுவற்றில் கோபியும் அஸ்வினும் சேர்ந்து இருப்பது போல ஒரு புகைப்படம் இருக்க அதை நோக்கி சென்றவள் அதனை ரசித்து பார்த்தவாறே, நைஸ் பிக்சர் என்றாள். ஹே ரிதி, எப்போ வந்த? குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். அஸ்வின் புன்னகையோடு நின்றிருந்தான். இப்போதான் வந்தியா? உட்காரு. அவன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்து கேவலமான ஒரு பார்வையை வீசினாள் ரிதன்யா.
அதை கண்டவன் ஏன் அப்படி பார்க்கிறாள் என்று யோசித்து கொண்டே குனிந்து பார்த்தான். குளித்துவிட்டு இடுப்பில் கட்டிய துண்டோடு வந்து நிற்பதை அப்போதுதான் உணர்ந்தவன் தன்னைத்தானே தலையில் அடித்து கொண்டான். 2 minutes ரிதி, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். இந்த போட்டோ எப்போ எடுத்தது? அவள் கோபியை பார்த்து கேட்க அவனோ கையை கட்டி அவளை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் பதில் உரைக்காமல் போகவே, நீங்க என்ன வாயை திறக்கவே மாட்டீங்களா? கேட்டா பதில் சொல்ல தெரியாதா? அவள் கேட்டதும் அவளை இன்னும் அதிகமாக முறைத்தான். இங்க பாரு ரிதன்யா, உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்போ இங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? தப்பு என் மேலதான். சட்டுன்னு கோபத்துல உன்னை அடிச்சிட்டேன். சாரி. நேத்தும் நான் உன்கிட்ட சாரி கேட்க தான் வந்தேன். நீயும் என்ன மாதிரியே என்ன எதுன்னு கேட்காம அடிச்சிட்ட. சரின்னு நானும் விட்டுட்டேன். இதுக்கு மேல நம்ம 2 பேருக்கும் நடுவில் என்ன இருக்கு? இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்காத. இப்போ நீ பண்றதெல்லாம் பார்த்தா வேணும்னு ஏதோ வம்புக்கு பண்ற மாதிரியே இருக்கு. நீ பழுவாங்கிற அளவுக்கெல்லாம் நான் வேர்த் இல்லைம்மா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறவன். புரிஞ்சதா? இதோட உன் விளையாட்டை எல்லாம் நிறுத்திட்டு போய் வேலையை பாரு. அவன் பேசி முடிக்கும் வரை அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ரிதன்யா. ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதற்குள் அஸ்வின் உடை மாற்றி கொண்டு வர, உட்காரு ரிதி, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க என்றான். பரவாயில்ல அச்சு, உட்கார்ந்தா மட்டும் உங்க மாமா என்கிட்ட பேசிடவா போறாரு? அவர் கௌஷிக்கோட சித்திக்கிட்ட மட்டும்தான் கடலை போருவார் போல. அந்த பொண்ணு என்னை விட அழகா இருப்பாளா என்ன? கோபியை பார்த்து கேட்க இருவரும் திகைத்தனர். டேய், இதெல்லாம் ஏண்டா அவகிட்ட சொன்ன என்பது போன்ற பார்வையில் கோபி அஸ்வினை முறைக்க, அவனோ இது எப்படி இவளுக்கு தெரிந்தது என்ற ரீதியில் குழப்பமாக அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் தோளில் அடித்தாள். என்னடா பட்டிக்காட்டா முட்டாயை பார்த்த மாதிரி என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? ஐய, நான் பட்டிக்காட்டானும் கிடையாது, நீ முட்டாயும் கிடையாது. உனக்கு அவ்வளவு சீனெல்லாம் இல்லை என்றான் அஸ்வின் வேகமாக. தோடா, ஆசையை பாரு. நான் ஒன்றும் உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு வரல, உன் மாமாவை கரெக்ட் பண்ண தான் வந்தேன். என்னது என்று பெரிய ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தவன், நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறந்ததே இல்லையா? ஒரு பையனை பார்த்தா இப்படி தான் தப்பாக யோசிக்க தோணுமா என்றான் கண்கள் கலங்க. தூ, நடிப்பு ரொம்ப கேவலமாக இருக்குடா, முகத்தை சுளித்து கூறினாள். தன் முகத்தை இயல்பாக்கி கொண்டவன், அவ்வளோ மோசமாவா இருக்கு என்றான். ரொம்ப என்று இழுத்து கூறியவள், ஆமா, நீ என்ன லூசா? எதுக்கு அப்படி கேட்ட? அண்ணன் தம்பி இருந்திருந்தா நான் ஏண்டா ஆசிரமத்தில் இருக்க போறேன், பைத்தியம் என்றாள். ஆமா, எனக்கும் தான் ஒரு அக்கா இருக்கா, எங்கே இருக்கானே தெரியாது. அதனால நான் ஆசிரமத்துக்கு போகணும்னு நினைக்கலையா? அவன் அருகில் நெருங்கி வந்தவள் அவன் மார்பில் மெதுவாக 2 முறை தட்டி, தம்பி டோன்ட் வரி, வேணும்னா என்னவோ அக்காவா நினச்சிக்கோ என்றாள் மெல்லிய குரலில். இடுப்பில் கையை வைத்து அவளை முறைத்தவன், ஏன் நீயும் ஓடி போக போறியா என்றான். சேச்சே, உன் மாமாவை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. இதுவரை இருவரின் பேச்சையும் கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் பார்த்து கொண்டு இருந்த கோபி கடைசியில் அவள் கூறியதை கேட்டு திகைத்தான். அஸ்வினோ தன் நெற்றியில் விரல் கொண்டு தட்டி யோசனையோடு, அப்படியா சொல்ற என்றான். சத்தியமாடா, நம்பு என்றாள் ரிதன்யா சீரியஸாக தன் முகத்தை வைத்து. அப்போ ஓகே என்றான். ஆனா நான் உனக்கு அக்காவா தங்கச்சியா? ஏதோ ஒன்று, யூ ஆர் மை சிஸ்டர் என்று சொல்லி தன் முழங்கையை காட்ட அவளும் தன் முழங்கை கொண்டு அதனை இடித்து கூறினாள். ஓகே ப்ரோ, அப்போ நான் கிளம்பவா? சரி சிஸ்டா, நான் வேணும்னா ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணவா? வேண்டாம் ப்ரோ, நான் போய்க்கிறேன். நடந்து போனால் 1/4 மணி நேரத்தில் போயிடலாம், கிட்டதானே இருக்கு. ஓகே ப்ரோ, பாய். பாய் சிஸ்டா. அவள் தன் பையை எடுத்துக்கொண்டு கோபியை தாண்டி நடந்தவள், மாமா பாய், போயிட்டு வரேன் என்றாள். என்னது மாமாவா என்றான் அஸ்வின். ஆமாண்டா, நீ எனக்கு ப்ரோ தானே, அப்போ உன்னோட மாமா எனக்கும் ப்ரோ தானே என்றவள் கோபியை பார்த்து கண்ணடித்து விட்டு சென்று விட்டாள். கோபி திகைத்து சிலையாக நின்று கொண்டு இருந்தான். கோபியிடம் இருந்து தப்பிக்கும் பொருட்டு அஸ்வின் அங்கிருந்து நழுவ போக, அச்சு நில்லு என்றான் கோபி. என்ன மாமா? இதெல்லாம் என்ன? எது மாமா? கேட்டுக்கொண்டே தன் போனை எடுத்து கோபி அறியாமல் ரிதன்யாவை அழைத்தான் அஸ்வின். ஹாஸ்டலுக்கு சென்று கொண்டிருந்தவள் அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். கோபி அஸ்வினை மறைக்க, மாமா இப்போ எதுக்கு என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றான் பாவமாக முகத்தை வைத்து. அச்சு, இந்த நடிப்பையெல்லாம் வெளியே இருக்கிறவங்க நம்புவாங்க, என்கிட்ட இதெல்லாம் வேண்டாம் என்றான் கொஞ்சம் கோபமாக. சரி மாமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அவ எண்ணத்தை இதோட நிறுத்து. என்ன மாமா? அச்சு கோபமாக ஒலித்தது அவன் குரல். அவன் கோபத்தை கண்டு ஒரு நொடி பயந்தான் அஸ்வின். இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, மாமா நல்ல பொண்ணு மாமா என்றான். நீ என்ன பைத்தியக்காரனா அச்சு? ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? உண்மையான வருத்தத்தோடு அவன் கேட்டான்.
அவளுக்கு ஒரு குடும்பத்தை பற்றி என்னடா தெரியும்? அவள் இது வரைக்கும் ஏதாச்சும் குடும்பத்தில் வாழ்ந்திருக்காளா? அவன் கேள்வியில் ரிதன்யாவின் நடை அப்படியே நின்றது. அவன் மேல் இருந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரே நொடியில் காய்ந்து சருகாக உதிர்ந்து விழுந்ததைப் போல் துடித்தாள். கோபி ஏன் அவ்வாறு கூறினான்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.